அஸ்ஸலாமு அலைக்கும் வரஹமத்துல்லாஹி வபரகாத்துஹு. அவுது பில்லாஹி மினஷ் ஷைத்தானிர் ரஜீம். பிஸ்மில்லாஹிர் ரஹ்மானிர் ரஹீம். நிறைவுடைய வாழ்வழித்து நெடுநிலத்தை காப்பதற்கு மறையளித்த மன்னவனுக்கே மாபெரும் புகழ் அனைத்தும். அல்லாஹ்வின் பெரும் கிருபையால் நாம் பல பயான்களை பார்த்திருக்கின்றோம். தீனுடைய விஷயங்களை நிறைய கேட்டிருக்கின்றோம். இன்ஷா அல்லாஹ் அல்லாஹு தாலா நம் அனைவருக்கும் அதன்படி வாழக்கூடிய பாக்கியத்தை தந்தல் புரிவானாக. ஆமீன். நாம் தீனுடைய விஷயங்களை சரியான முறையில் படித்து அதன்படி நடந்து நம்மை வழிகேட்டிலிருந்தும் ஷைத்தானின் பாதையிலிருந்தும் பாதுகாத்து நன்மையில் நிலைத்திருக்க செய்யக்கூடிய 2 விஷயங்கள் முஹம்மது நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் கூறியிருக்கின்றார்கள். 2 விஷயங்களை நான் விட்டு செல்கின்றேன், அவற்றை நீங்கள் பற்றி பிடித்துக் கொள்ளுங்கள், அப்பொழுது காலமெல்லாம் வழி தவற மாட்டீர்கள். 1 குர்ஆன், 2வது அல்லாஹுடைய தூதர் முஹம்மது நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களை பின்பற்றி வாழக்கூடிய சுன்னத்தான வழிமுறை. உமர் பின் கத்தாப் ரலியல்லாஹு அன்ஹு முஅத்தா இமாம் மாலிக் 1395வது ஹதீஸில் கூறப்பட்டுள்ளது. ஆகவே நாம் பயான்களின் மூலமும் நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவருடைய சுன்னத்துக்களை தெரிந்து கொண்டு அதன்படி வாழ்க்கையை மாற்றி நடந்து நல்லபடியாக நடக்க எல்லாம் வல்ல அல்லாஹ் நம் அனைவருக்கும் கிருபை செய்வானாக. ஆமீன். இன்ஷா அல்லாஹ் இன்றைய பயானில் நாம் பெருமானார் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் வழியில் எளிய இயற்கை மருத்துவம் என்ற தலைப்பில் நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் கூறிய சில கீரை வகைகளின் மூலம் அகத்தி, முளைக்கீரை, முருங்கைக்கீரை, அரைக்கீரை, புதினா, வல்லாரை மற்றும் சுரைக்காய், வெள்ளரிக்காய், தாண்டிக்காய் போன்ற காய்களின் சாப்பிடுவதால் என்ன பலன்கள், மருத்துவ நன்மைகளும் பார்க்கலாம். இன்ஷா அல்லாஹ் பொறுமையோடும் கவனமாகவும் முழுமையாகவும் கேட்டு பயனடையுங்கள். மற்றவர்களுக்கும் பகிர்ந்து அல்லாஹ் தாலாவிடத்தில் நற்கூலியை பெற்றுக்கொள்ளுங்கள். மருத்துவ உண்மைகளும் மாணவி உரைகளும் என்ற தலைப்பில் சில மருத்துவ குறிப்புகளும் கடைசியாக இருக்கின்றது. முழுமையாக பார்த்து பயனடையுங்கள். நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் கூறிய பழக்கங்கள், மருந்துக்கு என்ன செய்ய வேண்டும் என்பதை பற்றியெல்லாம் விவரமாக கூறியிருக்கின்றேன். கடைசி வரை பார்த்து பயனடையுங்கள். அல்லாஹ்வுடைய அழகிய பண்பு நலன்களில் ஒன்று அருளுடைமை. அருள் நிறை அல்லாஹுடைய தன்னுடைய படைப்பினங்கள் நோயில் துவலும் பொழுது அந்த நோயினின்றும் அவனை காத்தருள நிலத்தில் உள்ளும் புறமும் எண்ணற்ற பொருட்களை அல்லாஹ் தஆலா ஆக்கி தந்திருக்கின்றான். அவற்றினுடைய மருத்துவ பண்புகள் மனிதனும் ஏனைய உயிர்களும் அறிந்து கொள்ளக்கூடிய ஆற்றலையும் அல்லாஹ் தஆலா தந்திருக்கின்றான். அல்லாஹ்வுடைய படைப்புகளை மருந்தாக கண்டுகொள்ளக்கூடிய பேரறிவினை உலகில் எல்லா பகுதிகளிலும் எல்லா காலங்களிலும் நாம் காண்கிறோம். எல்லா நிலைகளிலும் அழகிய ஒரு முன்மாதிரியாக நமது நாயகம் முஹம்மது நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் தம்முடைய வாழ்நாளில் அருளிச் செய்த மிக பெரிய மருத்துவ உண்மைகளை சிலவற்றை நாம் இந்த பயானின் மூலம் தெரிந்து கொள்ளலாம். அறிவியல் முற்றிய இந்த நாட்களில் ஒப்பு நோக்கி ஆயும் பொழுது நெஞ்சம் வியப்பால் விரிகின்றது. இஸ்லாமியர்கள் கறி சாப்பிடுகிறார்கள், இறைச்சி சாப்பிடுகிறார்கள். உணவினர் இயற்கை மரக்கறி உணவிற்கு மாறுபட்டவர் என்னும் தவறுடைய கருத்து இன்று நிலவ கேட்கின்றோம். இந்த அறியாமையினை அறுத்தெறியும் வண்ணம் முஹம்மது நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் கடைபிடிக்க அறிவுறுத்திய இயற்கை உணவு முறைகள், மருத்துவ முறைகள் இன்றும் என்றும் போற்றத்தக்கவை. இயற்கை மருத்துவம் என்பது நாம் உண்டு பயன் கொள்வதற்கும் படைக்கப்பட்ட புல், பூண்டு, செடி, கொடி, கிழங்கு, வேர், பூ, காய், பழம், விதை போன்றவற்றை உணவாகவோ அன்றி மருந்தாகவோ உண்டு நோய் போக்கிக் கொள்வதாகும். இந்த இயற்கை உணவுகள் பசுமை பசிய நிலையிலும் உலர்ந்த நிலைகளிலும் கிடைக்கின்றன. கீரை, காய்கறிகள் உண்ணப்படக்கூடிய உணவு விரிப்பில் அமரர்கள் வந்து அமர்கின்றார்கள், மலக்குமார்கள் அமர்கிறார்கள் என்று பெருமானார் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் கூறியிருக்கின்றார்கள். இயற்கை உணவின் சிறப்பு விளங்க உணரப்படுகின்றதல்லவா? பெருமானார் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் காய்கறிகளை பச்சையாகவும் உண்டு வழிகாட்டியிருக்க இன்று சிலர் அறியாமையினால் கீரை காய்கறிகளை விருப்போடு நாடுவதில்லை. இவை தரக்கூடிய பயன்களை சற்றே அறிந்தோமாயின் பெருமானார் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் வாக்கு எத்தனை பொருளுடையது என்று புலப்படும். பொருட்செல்வத்திலும் உணர்வுடையது உடல் நல செல்வம். இதுவே குறைவற்ற செல்வம். ஒரு மனிதனுடைய நோயற்ற வாழ்விற்கு நாளொன்றிற்கு 120 கிராம் கீரை வகைகளும் 80 கிராம் காய்கறிகளும் அமைய வேண்டும். இது மருத்துவம் சார்ந்த உணவியல் கூறுகின்றது. பருப்பு வகைகளை நீக்கிவிட்டு கீரை காய்கறிகளை நோக்கினால் மிக குறைந்த அளவில்தான் கொழுப்பும் புரதமும் புரோட்டீனும் இருக்கின்றன. வயிற்றை தூய்மை செய்து சீரண உறுப்புகளை செம்மை ஆக்கக்கூடிய நார்பொருளும் சீரான இதய இயக்கத்திற்கும் உடலின் தசை நார் இயக்கத்திற்கும் உயர் இரத்த அழுத்த கட்டுப்பாட்டிற்கும் எலும்பு பல் பாதுகாப்பிற்கும் பயனாகும்.
சுண்ணாம்புச்சத்து என்ற கால்சியம் சத்தும் உடல் மற்றும் மூளைத்திறனுக்கு உதவக்கூடிய பாஸ்பரஸும் கீரை காய்கறிகளில் செறிந்துள்ளன. இரத்த சோகையினை தவிர்த்து சிவப்பு அணுக்களை கூட்டும் இரும்பு சத்தும் பல நோய்களை எதிர்த்து நிற்கும். சோடியம், பொட்டாசியம், அயோடின் போன்ற சத்துக்களும் பொதிந்திருக்கின்றன. கண் பார்வையினை உறுதியாக்கி உடல் தோலின் மென்மை காத்து ஆயுளை நீடிக்கக்கூடிய வைட்டமின் ஏயும், நரம்புகளை வலுவாக்கி உடல் நலம் காக்கக்கூடிய வைட்டமின் பி வகைகளும், தொற்று நோய்களை எதிர்த்து சாடும் வைட்டமின் சி வகைகளும் கீரைகளில் நிறைந்திருக்கின்றன. முளைவிட்ட பருப்பு பயறு வகைகளில் வைட்டமின் இ மிகுந்திருக்கின்றது. இன்று நமக்கிடையே எளிமையாக செலவின்றி குறைந்த விலையில் கிடைக்கும் கீரை காய்கறிகளின் பலன்களை நாம் அறிந்தால் அவற்றை உண்ணுவதில் ஊக்கம் உண்டாகும் அல்லவா? அகத்திக்கீரை. ஆடு, மாடு இவைகளின் உணவாக கருதப்படக்கூடிய இந்த கீரை வைட்டமின் ஏ, பி, சி ஆகியவைகளும் சுண்ணாம்பு சத்தும் நிறைந்தது. 1 கிலோ அகத்திக்கீரையில் உள்ள சுண்ணாம்பு சத்தை பெறுவதற்கு 113 கிலோ ஆப்பிள் பழம் சாப்பிட வேண்டுமாம். இந்த கீரையில் 63 வகை சத்துக்கள் உள்ளன. வாய்ப்புண், குடல் புண், அரிப்பு, சிரங்கு, இரத்தம், பித்தம், உயர் இரத்த அழுத்தம், சிறுநீர் தடை, மலக்கட்டு, உடற்சூடு இவைகளை போக்கவல்லது. இது மருந்தையும் முறித்துவிடும். மருந்துண்ணும் காலத்தில் இந்த கீரையை தவிர்த்து விடலாம். ஆறாத புண்களில் இந்த கீரையினை அரைத்து கட்டினால் அவை ஆறிவிடும். சுப்ஹானல்லாஹ். அடுத்தது முளைக்கீரை. இது எங்கும் எளிதில் கிடைப்பது, விலை மலிவானது. உடலில் உட்சூடு, பித்த எரிச்சல், மூலம், குடல் புண் இவைகள் போய்விடும். சுண்ணாம்பு, மக்னீசியம், இரும்பு, சோடியம், பொட்டாசியம், தாமிரம், கந்தகம், குளோரின் போன்ற எல்லா சத்துக்களும் ஒருங்கே அமைந்தது இந்த கீரை. இந்த கீரை தண்டாக வளர்ந்த பின்பும் உணவாகிவிடும். இது சிறுநீரை பெருக்கி தன்னிடம் உள்ள நார் பொருட்களால் குடல் பகுதியை தூய்மை செய்துவிடும். சுப்ஹானல்லாஹ். முருங்கை கீரை. இந்த கீரையின் சிறப்பாக அகத்தியர் குணபாடம், செரிமந்தம், வெப்பம் தெரிக்கும் தலைநோய், வெறி, மூர்ச்சை, கண்ணோய் விலகிவிடும் என பேசுகின்றது. மேலும் விழி குளிரும், பித்தம் போகும் என்று சிறப்பிக்கின்றது. உடல் வலிமை, நரம்பு இழுப்பால் ஏற்படக்கூடிய அடி வயிற்று வலி, இடுப்பு வாதம், மூட்டு வலி இவைகள் தீர்ந்துவிடும். 18 வகை அரிய சத்துக்களை கொண்ட இந்த கீரை உயர் இரத்த அழுத்தம், நீரிழிவு அதாவது சுகர் என்ற நோய், பார்வை குறை போன்ற விந்தையான நோய்களை விட்டும் பாதுகாக்கக்கூடியது. ஒரு பயனுள்ள குறிப்பு: சிறுநீரில் இரத்தத்தில் இனிப்பு உயர்ந்த நிலையில் சேர்ந்து விடும் பொழுது இந்த முறைகளை அச்சமின்றி கையாளலாம். இந்த முறை என் தயாரிப்புக்கு செய்து பயன் கண்டது. ஒரு கைப்பிடி நிறைய ஆய்ந்தெடுத்த முருங்கைக்கீரையினை எடுத்துக்கொள்ள வேண்டும். புதிய மண் சட்டி ஒன்றில் இந்த கீரையை போட்டு 1/2 லிட்டர் தண்ணீர் விட்டு உப்பு மற்றும் எந்த பொருளும் சேர்க்காமல் அடுப்பில் ஏற்றி குழைய வேகவிட வேண்டும். காலை பொழுதில் வெறும் வயிற்றில் நீரும் கீரையுமாக சாப்பிட்டுக் கொள்ள வேண்டும். பிறகு 2-3 மணி நேரம் வேறு எதுவுமே சாப்பிடக்கூடாது. 2-3 நாள் மந்திலேயே இனிப்பின் அளவு வியக்கும் அளவு குறைந்திருக்க காணலாம். சுகருள்ள நோயாளிகள் இதை செய்து பார்த்து உண்மையை உணர்ந்து கொள்ளலாம். இந்த உண்மையினை முன்னும் பின்னும் நீர் சோதனை செய்வதன் மூலம் அறிந்து கொள்ளலாம். மாதம் ஒரு முறை இவ்வாறு செய்து கொண்டு உணவு கட்டுப்பாட்டில் இருப்பது நலமாக இருக்கும். முருங்கைக்கீரையோடு பூண்டு, வெங்காயம் சேர்த்து பக்குவம் செய்து உண்பது உயர் இரத்த அழுத்தத்தை குறைக்க வல்லது. முருங்கை மரத்துடைய பூ, பிஞ்சு, காய், விதை, பட்டை என எல்லாமே மருத்துவ ஆற்றல் உடையதாகும். சுப்ஹானல்லாஹ். அருக்கீரை. அரைக்கீரைக்கு அருக்கீரை என்று கூறப்படுகிறது. இது இரும்புச்சத்து நிறைந்த கீரையாகும். மனித உடலின் நலவாழ்விற்கு இரும்புச்சத்து இன்றியமையாது. இருக்கின்றவன் இரும்பை தின்றான், போகின்றவன் பொன்னை தின்றான் என்பது மருத்துவ பழமொழி. 32 கிலோ அன்னாசி பழத்தில் இருக்கக்கூடிய சத்து, இரும்புச்சத்து ஒரே 1 கிலோ அரைக்கீரையில் உண்டு. இது நாளும் உண்ணத்தக்க கீரை. இந்த கீரைகளினால் நீர்க்கோர்வை, காய்ச்சல், வாத காய்ச்சல், இருமல், தேங்கும் வாயு, பிடரி வலி, நரம்பு வலி, கண்ண நரம்பு புடைப்பு வலி இவை அனைத்தும் குணம் பெறும். சுப்ஹானல்லாஹ். மணத்தக்காளி. மிகச்சிறந்த கீரைகளில் இதுவும் ஒன்று. பயிரிடாமல் தானாகவே வளர்ந்துவிடும் கீரை இனம். இந்த செடி முழுவதும் மருத்துவ மாண்பு மிக்கது. சுண்ணாம்பு, இரும்பு, வைட்டமின் சி போன்ற சத்துக்கள் நிறைந்த இந்த கீரை வாய்ப்புண், நாக்குப்புண், குடல் புண் மற்றும் முற்றும் நீக்குவதில் மிக சிறப்பாக செயலாற்றுகிறது. சுக்குட்டி கீரை, கருஞ்சிக்குட்டி கீரை போன்ற பெயர்கள் இதற்கு உள்ளது.
மேற்கூறிய புண்கள் முற்றிய நிலையில் இந்த கீரையை கழுவி துடைத்து சுத்தம் செய்து உள்ளங்கையால் கசக்கி பிழிந்து 15 அல்லது 20 மில்லி அளவில் எடுத்துக்கொள்ள வேண்டும். காலை பொழுதில் வெறும் வயிற்றில் இந்த சாற்றை அரைத்து வடித்து எடுத்து குடித்துக் கொள்ள வேண்டும். 4-5 வேளை மருந்திலேயே மிகுந்த பலனை காணலாம். இதன் காயிலிருந்து செய்யப்படக்கூடிய வற்றலை நெய் அல்லது நல்லெண்ணெயை பொரித்து சாப்பிட்டால் மேற்கண்ட நோய்களும் குணமடையும். சில பெண்கள் பருவம் வந்த பிறகும் மார்பக வளர்ச்சி மிகவும் குன்றிய நிலையில் இருப்பார்கள். இந்த நிலையில் இருக்கக்கூடிய பெண் குழந்தைகளுக்கு மணத்தக்காளி அதாவது கரிஞ்சிக்குட்டி கீரையோடு பச்சை பருப்பு சேர்த்து நெய்யி விட்டு கீரை கறியாக செய்து குறைந்தது 2 மாதம் வரை வளமையாக கொடுத்து வர சரியாகிவிடும். இவ்வாறு பல கீரை இனங்களின் பயன்களை விவரித்து கொண்டே போகலாம். அடுத்து புதினாவை பற்றி பார்க்கலாம். இந்த கீரை மணமூட்ட மட்டுமல்ல, வைட்டமின் A, C யும் சுண்ணாம்பு மற்றும் இரும்பு கந்தகம் போன்ற சத்துக்கள் நிறைந்தது புதினா. இது தேங்கிய வாயுவை போக்கி நாவின் சுவையை கூட்டி பசியினை தூண்டி சிறுநீரை பெருக்குவது. தேயிலையோடு உலர்ந்தப்பட்ட இந்த கீரையுடைய சிறிது பொடியை சேர்த்து குடித்தால் மிகவும் சுவையாக இருக்கும். உடல் நோன்பு நோயும் குணமடையும். நன்கு பசியை தூண்டும். இந்த கீரையை வளர்ப்பது மிகவும் சுலபமானது. இது சிறிது மண் எடுத்தால் போதுமானது. நாம் வாங்கக்கூடிய புதினா கீரையின் கொஞ்சம் முத்தலான குச்சிகளை நட்டு வைத்தால் அழகாக முளைத்து நம்மையே வியக்க வைக்கும். சுப்ஹானல்லாஹ். இந்த கீரையை வீட்டிலேயே வளர்த்து பலனடையுங்கள். வல்லாரை ஆற்றல் கண்டு வியப்பில் வாய் பிளந்து நிற்கிறது. வெந்தயக்கீரை இவைகளும் மிகவும் பலனுள்ளது. இதில் கொழுப்பு, புரதம், நார்பொருள், கால்சியம், பாஸ்பரஸ், இரும்பு, தயமின், நியாசின், விட்டமின், மக்னீசியம், பொட்டாசியம், சோடியம், தாமிரம், கந்தகம், ஆக்சாலிக் அமிலம், வைட்டமின் A போன்ற நிறைய சத்துக்கள் உள்ளன. இவைகளுடைய கூட்டுக்கலவைதான் வெந்தயமும் வெந்தய கீரைகளும். மற்றும் சொறி, சிரங்கு, கண் பார்வை குறைவு, வயிற்று வலி, மலச்சிக்கல், மூலம், வாய்ப்புண், வாய் உமிழ்நீர் சுரப்பு குறைவு, புளியேத்த ஏப்பம், குடல் புண் இவைகள் அனைத்தும் வெந்தயம் சாப்பிடுவதனால் குணம் பெறும். வெந்தய கீரையையும் சாப்பிடலாம். இதையும் வீட்டில் சுலபமாக வளர்க்கலாம். மேலும் தலை சுற்றல், பசியின்மை, சுவையின்மை போன்றவைகளுக்கு வெந்தயத்தை ஒரு இரவு முழுவதும் ஊறவிட்டு ஒரு பகலும் இரவும் முளைக்கச் செய்து பிறகு உலர்த்தி எடுத்துக்கொள்ள வேண்டும். பிறகு அம்மியில் மிக மெல்லியதாக பொடி செய்து காற்று புகாமல் அடைத்து வைத்துக் கொள்ள வேண்டும். ஒரு தேநீர் கரண்டி அளவு உணவுக்கு பிறகு சாப்பிட்டு வந்தால் அதற்கு பிறகு அனைத்து நோய்களும் குணமாகிவிடும். இனிப்பு நீரை வெகுவாக கட்டுப்படுத்தும். சுகரை கட்டுப்படுத்தும். வெந்தயக்கீரையினை தொட்டியில் கூட பயிரிட்டு வரலாம். 1 வார காலத்திற்கு பிறகு சாப்பிட அது ரெடியாகிவிடும். ஆகவே மிகவும் சுலபமான முறையில் இந்த கீரையை வளர்த்துக்கு பயனடையுங்கள். கீரைகளை சிறப்பித்தது போலே காய்களவும் பெருமானார் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் மிகவும் சிறப்பாக கூறியிருக்கின்றார்கள். வெந்தயத்தை மௌத்தை தவிர அனைத்து நோய்களுக்கும் அதில் நிவாரணம் உண்டு என்று கூறியிருக்கின்றார்கள். சுப்ஹானல்லாஹ். மேலும் வெள்ளரிக்காய், சுரைக்காய், கடுக்காய் போன்றவைகளும் மிகவும் நல்ல காய்களாகும். சுரைக்காயை பற்றி கூறும்பொழுது, ஆயிஷா, நீ சட்டியில் அடுப்பில் வைத்தால் அதில் சுரைக்காயை கறி சமைப்பாயாக. சுரைக்காயை உண்பதால் மனதில் உள்ள கவலைகள் நீங்கிவிடும், நெஞ்சு உறுதி பெறும். பண்டைய கால இந்திய மருத்துவ வல்லுநர்கள் சுரைக்காய் குளிர்ச்சி உண்டாக்கி சிறுநீர் பெருக்கி உடல் உரமாக்கி பித்த சமனி என போற்றுகின்றது. இந்த காய் உணவின் பொழுது சிறுநீரை வெகுவாக வெளியேற்றுவதால் உடலில் தேங்கிய யூரியா வெளிப்படுகிறது. உடலில் வெப்பத்தை தணிக்கின்றது. இதயத்தை வலுப்படுத்துகின்றது. உணவில் சுவையை கூட்டி ஈரலுக்கு வலு சேர்க்கின்றது. உடல் வலி, இருமல் இவற்றை போக்கி பித்தத்தை கட்டுப்படுத்தக்கூடியது என்றால் ஏன் மனக்கவலை மறையாது? சுப்ஹானல்லாஹ். சுரைக்காயை முகமது நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் விரும்பி சாப்பிட்டிருக்கின்றார்கள். ஆகவே நாமும் சாப்பிட எல்லாம் வல்ல அல்லாஹ் நம் அனைத்து குழந்தைகளுக்கும் காய்கறிகளை ஆர்வத்தோடு சாப்பிடக்கூடிய பாக்கியத்தை தந்தருள்வானாக. ஆமீன். அடுத்து வெள்ளரிக்காய். வெள்ளரிப்பை நீர்க்கருப்பை ஊரை விட்டு ஓட்டிவிடும் என்று அகத்தியர் குணப்பாடம் கூறுகின்றது. வெப்பத்தை போக்கக்கூடியது, தாகத்தை அடக்கக்கூடியது, சிறுநீரை தாராளமாக போக செய்யக்கூடிய, நீர் சுருக்கு, நீர் கடுப்பு இவற்றை நீக்கக்கூடியது. வெள்ளரி பழம் வெள்ளரியின் நற்கனியை வேட்கை கொண்டுடவே வெள்ளரி தாகம் விரைந்தோடும் தள்ளறிய நட்பசியும் உண்டாக்கும் தன்மையுடையது. வெள்ளரியின் வித்திற்கு சிறப்பான குணம் உண்டு. அடுத்தது கடுக்காய்.
கடுக்காய் சொர்க்கத்து மரங்களில் ஒன்றிணையாக காயாகும். இதில் 70 நோய்களுக்கு மருந்துண்டு என்று பெருமானார் கூறியிருக்கின்றார்கள். இதனுடைய சிறப்பை ஆயுர்வேதம் மற்றும் யுனானி மருத்துவ முறைகள் மிகவும் பேசுகின்றன. தாயினும் சிறந்தது கடுக்காய் என்று ஒரு மருத்துவ பழமொழி கூறியிருக்கின்றது. நாட்டு மருந்து கடைகளில் விலை மலிவாக கிடைக்கூடிய இந்த கடுக்காய் பெருமைகளை பேச வந்த மருத்துவ மேதை ஹக்கீம் அப்துல்லா சாஹிப் அவர்கள் கடுக்காயுடைய மாண்புகளாக பின்வருவனவற்றை கூறியிருக்கின்றார்கள். இருமல், இரைப்பு, எருவாய் நோய், மூலம், குட்டம், இரைப்பை நோய்கள், குரல் கம்மல், சுரம், சிறியாமை, பொறுமல், வாந்தி, விக்கல், தாகம், சொறி, மஞ்சக்காமாலை, குன்மம், அல்சர், மண்ணீரல் நோய், ஈரல் நோய், கல்லடைப்பு, இனிப்பு அதாவது சுகர் நோய், வீக்கம், மூலம், புண்கள், வயிற்றுக்கட்டிகள், பெருங்கழிச்சல், இதய நோய்கள் இவைகள் அனைத்திற்கும் மருந்தாக கடுக்காய் பயன்படுகின்றது. இன்னும் மூளையினையும் இதயத்தையும் பலப்படுத்துகின்றது. நினைவாற்றலை பெருக்குகின்றது. மலக்கட்டு முதலியவற்றை நீக்கிவிடுகிறது. பைத்தியம், மனக்கிலேசம், மார்பு துடிப்பது, பெருநோய், கலப்பு சுரம், வாத மூல நோய் ஆகியவைகளுக்கும் உபயோகப்படுகிறது. மற்றும் கபம், சளி முதலிய நீர்களை விரட்டுகிறது. மற்றும் வயிற்றில் உள்ள உறுப்புகளை வலுப்படுத்துகின்றது. இரத்தத்தை தூய்மையாக்குகின்றது. காக்கை வலி, பக்கவாதம் ஆகியவைகளுக்கும் உபயோகமாகிறது என்று கூறுகிறார்கள். மீண்டும் ஒருமுறை பெருமானார் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவருடைய பொருள்மொழியை நினைவுக்கு கொண்டு வாருங்கள். என்ன விந்தை! இத்தனை சிறப்பு வாய்ந்த கடுக்காயோடு நெல்லிக்காய் வற்றல், தாண்டிக்காய் தோல் சேர்த்து செய்யப்படக்கூடிய திரிபலா எனப்படும் முக்கூட்டு கட்பம் இந்திய மருத்துவத்தில் தனி சிறப்பு வாய்ந்ததாகும். பெரும்பான்மை மருந்துகள் இந்த முக்கூட்டு கட்பம் சேர்த்தே உருவாக்கப்படுகின்றது. இதை செய்வது மிக எளியது. நன்கு முற்றிய புதிய கடுக்காய்த்தோல் 1 பங்கு, நெல்லி வற்றல் 1 பங்கு, தாண்டிக்காய்த்தோல் 1 பங்கு இவற்றை நன்கு உலர்த்தி கல்லுரலில் மர உலக்கையால் நன்கு வெளியதாக இடித்து பத்திரமாக்கி வைத்துக்கொண்டு நாளும் 2 வேளை 2 கிராமிலிருந்து 3 கிராம் வரை தேனில் கண் பார்வையை நன்றாக கூர்மையாக்கி கொடுக்கும். மேற்கூறிய கடுக்காயோட குணங்களோடு தாண்டிக்காய், நெல்லிக்காய் ஆகிய குணங்களும் நன்மை தரக்கூடியதாக உள்ளது. நெல்லிக்காயுடைய குணம் உலர்ந்து நாவிற்கு சுவை கூட்டும். உள்சூடு, எலும்புரக்கி நோய், குருதி எழல், பெரும்பாடு, வெறி நோய், நீர் வடிதல், வாந்தி, வெள்ளை, ஆண்குறி, கொப்பளம், இரத்தப்பித்தம், பித்த வாந்தி இவைகளை போக்கிவிடும். வைத்திய வித்வான் கண்ணசாமி பிள்ளை அவர்கள் கூறியிருக்கின்றார்கள். மேலும் தாண்டிக்காய் கோடையை அகற்றக்கூடியது. கீழ்மேகம் போகும், சிலந்தி நஞ்சு, ஆண்குறி கிரந்தி, பித்த நீர், உடல் சூடு, இரத்தப்பித்தம், வாயு பித்தம், வாதம் முதலியவை குணமாகும். இந்திரி எனப்படும் முக்கூட்டு கட்பம் ஒரு காய கல்பம் என்றே கூறலாம். இஸ்லாம் ஒரு வாழ்க்கை நெறி என்பார்கள். இந்த தரையில் முத்திரை நபியாய் அருளப்பெற்ற பெருமானார் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் மெய்நெறி உலகுக்கு மட்டுமல்ல உடல் நலம் பேணும் மருத்துவ உலகுக்கும் கலங்கரை விளக்கமாக அமைத்தார்கள் என்பதை எண்ணும் தோறும் நெஞ்சம் இனிக்கின்றது. இந்த விளக்கங்கள் ஷாஹ் இம்தாதி எம்ஏ மௌலவி ஹாஃபிஸ் மாநபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களின் மாமருந்து என்ற இஸ்லாமிய நூல். கருஞ்சீரகத்திலும் அனைத்து நோய்களுக்கும் நிவாரணம் உண்டு. மௌத்தை தவிர அனைத்து நோய்களுக்கும் கருஞ்சீரகத்தில் நிவாரணம் உண்டு என்றும் கூறப்பட்டிருக்கின்ற நபிமொழி இருக்கின்றது. ஆகவே அது கருஞ்சீரகத்தை கொண்டு மருத்துவம் செய்யுங்கள். இப்பொழுது மருத்துவ உண்மைகளும் மாணவி உரைகளும் என்ற தலைப்பில் மருத்துவத்தை பற்றி பார்க்கலாம். ஆண் குழந்தைகளுக்கு சிறுநீர் வெளியேறும் இடத்தில் இருக்கக்கூடிய தோலை வெட்டி எடுப்பது ஹத்னா மிகவும் நல்லது. இதை செய்தால் தோலுக்கு அடியில் அழுக்குகள் சேர்வதற்கோ அழுக்குகள் காரணமாக அழற்சி ஏற்படுவதற்கோ வாய்ப்பு இல்லை. அந்த இடத்தில் பிற்காலத்தில் புற்றுநோய் வருவதற்கான வாய்ப்பையும் தடுக்கின்றது. ஆண்குறி புற்றுநோயை தடுக்க தினமும் குளிக்கும் பொழுது சிறுநீர் வெளியேறும் உறுப்பின் மேல் தோலை உள்ளிழுத்து அதன் வழி வெளிப்படும் உட்பகுதியை கழுவி சுத்தம் செய்வது நல்லது என்று தினமணி மருத்துவ மலரில் கூறப்பட்டுள்ளது. காலணி அணியாமல் ஒருபோதும் நடக்கக்கூடாது. காலணி இல்லாமல் நடந்தால் மண்ணில் உள்ள கொக்கி புழுக்கள் கால் வழியே வயிற்றுக்குள் சென்று இரத்த சோகையை ஏற்படுத்தும் என்று அதே நூலில் கூறப்பட்டிருக்கின்றது. குழந்தைகளை நாய்கள் நக்குவதோ படுக்கையின் மீது ஏறுவதோ நல்லதல்ல. நாய்களும் கூட நோய்களை பரப்பக்கூடும். இவை அனைத்தும் நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் கூறிய நன்மொழிகள். தாய்ப்பால் அதிக சுரக்க நிறைய தண்ணீர், திரவ ஆகாரங்களை சாப்பிட வேண்டும். இறைச்சி, கருவாடு, முட்டை போன்ற புரதமும் வைட்டமின்களும் உள்ள உணவுகள் பால் அதிகமாக சுரக்க செய்யும்.
சிறுநீர், மலம் ஆகியவற்றை எப்போதும் அடக்கக்கூடிய பழக்கம், உள்ளாடைகளை இறுக்கமாக அணிவது, எப்போதுமே குப்புறப்படுத்திக் கொள்வது, மனதை பலவிதங்களில் அலைய விடுவது, செக்ஸ் புத்தகங்களை படிப்பது, செக்ஸ் திரைப்படங்களை பார்ப்பது, அழகான பெண்கள் மீது இச்சை கொண்டு விந்தை வீணாக்குவது ஆகியவற்றால் உடலுறவு கொள்ள இயலாத நிலை ஏற்பட்டுவிடும். விரல் நகங்களை அவ்வப்போது வெட்டிவிட வேண்டும். வாரம் ஒருமுறை விரல் நகங்களை வெட்டி சுத்தப்படுத்திக் கொள்ள வேண்டும். சாப்பிடுவதற்கு முன்பும் கழிப்பறையிலிருந்து வந்த பிறகும் சோப்பு போட்டு கட்டாயம் கைகளை கழுவிக்கொள்ள வேண்டும். குரட்டை விடாமல் இருக்க பக்கவாட்டில் படுக்க வேண்டும். படுக்க போகும் பொழுது அதற்கு முன்பாக மது, தூக்கம் வரவழைக்கக்கூடிய மருந்துகள் சாப்பிடக்கூடாது. தலைப்பகுதி உயரமாக இருக்குமாறு கட்டில் கால்களை உயர்த்தி கொள்ளலாம். முட்டையில் அனைத்து சத்துக்களும் உள்ளன. உணவு வழி புரதங்களில் மிகவும் உயர்தரமானது புரதம் முட்டையில் உள்ளது. குழந்தைகளுக்கு பருவ வயதில் உள்ளவர்களுக்கும் தினமும் ஒரு முட்டை சாப்பிட கொடுப்பது மிகவும் நல்லது. முட்டையை சமைத்து உண்பதே நல்லது. உள்ளாடைகளில் பரவும் நோய் வண்ணாரப்படை. உள்ளாடை சலவைக்கும் போடாமல் வீட்டிலேயே துவைத்து உலர்த்துவது, வெயிலில் காய வைப்பது மிகவும் சிறந்தது. உள்ளாடைகளை இறுக்கமாக அணிவது நல்லதல்ல. சாப்பிட்டவுடன் எப்பொழுதும் நிறைய தண்ணீர் குடிக்க வேண்டும். பெருங்குடலுக்கு வந்து சேரக்கூடிய உணவுப் பொருட்களுக்கு தண்ணீர் அதிகம் குடிப்பதால் இரைப்பை, சிறுகுடல், பெருங்குடல் வலுப்படும். குடிநீர் குறைந்துவிட்டால் மலச்சிக்கல் ஏற்படும். நாள் ஒன்றுக்கு குறைந்தது 3 லிட்டர் தண்ணீராவது குடிக்க வேண்டும். காலையில் எழுந்தவுடன் குறைந்தது 3 டம்ளர் தண்ணீர், முடிந்த அளவு எவ்வளவு முடியுமோ அவ்வளவு குடிக்க வேண்டும். பிறகு எலும்பச்சேம்பழ சாறு, தேன் கலந்து குடிக்கலாம். தினமும் அரை மணி நேரமாவது உடற்பயிற்சி செய்ய வேண்டும். 5 வேளை சரியான முறையில் தொழுது கொள்ள வேண்டும். இதுவும் சிறந்த உடற்பயிற்சியாக இருக்கும். 2 வேளை உணவு சாப்பிட வேண்டும். ஒரு வாரம் ஒரு நாளாவது பசியாக இருக்க வேண்டும். காஃபி, டீ, மது, புகை போன்றவற்றை தவிர்த்து கொள்ள வேண்டும். இரவு தூங்குவதற்கு முன்பு 10 நிமிடமாவது தியானம், திக்ர் செய்து கொள்ள வேண்டும். இவையெல்லாம் உடல் நலத்திற்கு மிகவும் நல்லது. முகமது நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் தெரிவித்தார்கள், 10 பழக்கங்கள் நபி அவர்களுடைய வழிகளான இயற்கை பழக்கங்களாகும். மீசையை கத்திரிப்பது, சுன்னத்து செய்வது, ஹத்னா செய்வது, பல் துலக்குவது, நாசிக்கு தண்ணீர் செலுத்துவது, நகங்களை வெட்டுவது, விரல் கணுக்களை கழுவுவது, அக்குள் முடியை அகற்றுவது, பிறவி உறுப்பு முடியை அகற்றுவது. மாதம் ஒருவே இதை கண்டிப்பாக செய்ய வேண்டும். காலை கடன் முடிந்த பிறகு சுத்தம் செய்து கொள்ள வேண்டும். வாய் கொப்பளிக்க வேண்டும். நூல் முஸ்லிம். அண்ணல் நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் கூறினார்கள், நீங்கள் எப்பொழுதும் காலணி அணிந்து கொள்ளுங்கள். ஏனென்றால் காலணி அணிந்தவர்கள் வாகனத்தில் இருப்பவர்களை போலாவார்கள். பாத்திரத்தில் நாய் வாய் வைத்துவிட்டால் அந்த பாத்திரத்தை 7 தடவை கழுவ வேண்டும் என்பது நபிமொழி. புகாரி, முஸ்லிம். எந்த வீட்டிற்குள் நாய் இருக்கின்றதோ அங்கே அருள் வானவர்கள் எப்பொழுதும் நுழைய மாட்டார்கள் என்பது நபிமொழி. புகாரி. இறைச்சி வகை இஸ்லாத்தில் அனுமதிக்கப்பட்டுள்ளது மட்டுமல்லாமல் நபி அவர்களுடைய உணவாகவும் அது இருந்தது என்பது சுன்னத்தான வழிமுறை. ஆகவே இறைச்சியை வாரம் ஒரு முறையாவது சாப்பிட வேண்டும். நகம் வெட்டுவது நபி வழி. நூல் முஸ்லிம். சாப்பிடுவதற்கு முன்பும் பின்பும் கை கழுவ வேண்டும். நபி வழி. முகமது நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் கூறுகிறார்கள், நூல் திருமிதி. கழிப்பறையிலிருந்து வந்தவுடன் கையை மண்களால் கழுவுவது நபி வழி, அல்லது சோப்பு போட்டு சுத்தம் செய்து கொள்ள வேண்டும். நூல் அபுதாவூத். பொதுவாக பக்கவாட்டில் ஒரு கழித்து படிப்பது சுன்னத்தாகும். முகமது நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் கூறியிருக்கின்றார்கள். மது விலக்கப்பட்டது என்பது முகமது நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் கூறிய வாக்கு. முட்டை இஸ்லாத்தில் அனுமதிக்கப்பட்டுள்ள இறைச்சி வகை உணவாகும். கவுச்சி என்று சொல்லி ஒதுக்குபவர்கள்தான் முட்டையால் கிடைக்கக்கூடிய பலனை இழக்க வேண்டி வரும். ஆனால் நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் தனது வேலைகளை தாமே செய்யக்கூடியவர்களாக இருந்தார்கள் என அன்னை ஆயிஷா ரலியல்லாஹு அவர்கள் கூறியிருக்கின்றார்கள். ஆகவே ஆண்களாக இருந்தாலும் அவரவர்களுடைய வேலையை அவரவர்களே செய்வது சிறந்ததாக இருக்கிறது. நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களுடைய சுன்னத்தை நிறைவேற்றக்கூடியதாகவும் இருக்கிறது. பெண்களுக்கு வேலையை சுலபமாக்கி கொடுப்பதாகவும் இருக்கிறது. அவர்கள் சாப்பிட்டவுடன் தட்டை கழுவி வைக்கலாம். தூங்கி எழுந்திருந்தால் பெட்ஷீட்டை மடித்து வைக்கலாம். சிறிய சிறிய அவர்களுடைய வேலைகளை அவர்களே செய்து கொண்டால் பெண்களுக்கு மிகவும் உதவியாக இருக்கும். ஆண்கள் வேலை செய்யக்கூடாது என்று மிகவும் பெருமை பிடித்தவர்களாக இருக்கக்கூடாது. துவைத்தல் மட்டுமல்லாமல் தனது துணியை தானே சரி செய்வது அண்ணல் நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவருடைய வழக்கமாக இருந்தது. நூல் திருமிதி. வயிற்றில் 1/3 ஒரு பகுதி உணவு, 1/3 ஒரு பகுதி தண்ணீர், 1/3 ஒரு பகுதி மூச்சு விடுவதற்காக காலியாக விடுவது நல்லதாக உள்ளது. இதுவும் முகமது நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் கூறிய ஹதீஸ். நூல் திருமிதி, அபுதாவூத். இவை அனைத்தும் நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் வாக்கிலும் வாழ்க்கையிலும் காண கிடைக்கக்கூடிய விஷயங்கள். அவர்கள் வாழ்ந்து காட்டிய விஷயங்கள். தனித்தனியான ஹதீஸ்களில் நாம்
கடைபிடித்து வரக்கூடிய பழக்கங்கள் பல. மருத்துவ உலகில் நிரூபிக்கப்பட்டுள்ள அறிவியல் உண்மைகள் என்பதை முஸ்லிம்கள் நன்கு விளங்கிக் கொள்ள வேண்டும். சுன்னத்துக்களை கவனமாகவும் நம்பிக்கையாகவும் பின்பற்றி ஈருலக நன்மைகளை அடைந்து கொள்ள எல்லாம் வல்ல அல்லாஹ் நம் அனைவருக்கும் தௌஃபீக் செய்வானாக. ஆமீன். நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் எந்தெந்த உணவுகளை விரும்பி சாப்பிடுவார்கள், அதை எப்படி எப்படி சமைப்பார்கள் என்பதை பற்றி முன்பே பயான் போட்டிருக்கின்றேன். இன்ஷா அல்லாஹ் நமது பிளேலிஸ்டில் சென்று அந்த பயானையும் முழுமையாக பாருங்கள். நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களுடைய வாழ்க்கையில் என்னென்ன வேலைகள் செய்தார்கள், எப்படி சாப்பிட்டார்கள், எப்படி நடந்தார்கள், அவர்களுடைய ஒவ்வொரு விஷயத்தையும் நமது சேனலில் பயான்களில் இருக்கின்றது. இன்ஷா அல்லாஹ் நபிமார்கள் வரலாறு என்ற தலைப்பில் நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களுடைய ஒவ்வொரு விஷயங்களையும் தனித்தனியாக பயானில் உள்ளது. கேட்டு பயனடையுங்கள். அதே போல வாழ முயற்சி செய்யுங்கள். இன்ஷா அல்லாஹ் முஹம்மது நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் செய்த ஒரு சுன்னத்தை நாம் நிறைவேற்றினால் அதற்கு 70 நன்மைகள் கிடைக்கும். மேலும் பயான்கள் கேட்பதின் மூலம் எந்த ஒரு சுன்னத்துக்களை கடைபிடித்தாலும் அதனுடைய நன்மைகள் கியாமத் நாள் வரை கிடைத்து கொண்டே இருக்கும். இன்ஷா அல்லாஹ் மற்றவர்களுக்கும் பகிருங்கள். அவர்கள் ஒவ்வொரு சுன்னத்துக்களை கடைபிடிப்பதனுடைய நன்மைகள் நமக்கும் கிடைத்து கொண்டே இருக்கும். இன்ஷா அல்லாஹ் கியாமத் நாள் வரை ஹதீஸ்களை மற்றவர்களுக்கும் கற்றுக் கொடுத்தே கொண்டே இருக்க வேண்டும். நாமும் அதனை கடைபிடித்து வாழக்கூடிய பாக்கியத்தை அல்லாஹ் தஆலா நம் அனைவருக்கும் தந்தருவானாக. நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவருடைய வாழ்க்கை முறையை நாம் பின்பற்றி வாழ வேண்டும். இந்த உலகத்தில் மாற்றாருடைய கருத்தை பின்பற்றி வாழ்பவர்களுக்கு நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் உடைய சிபாரிசு மறுமையில் கிடைக்காது. நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் என்ன கூறினார்களோ அதனை நாம் பின்பற்றி வாழ்ந்தால் மட்டுமே ஈருலக நன்மைகளை அடைந்து கொள்ள முடிய வேண்டும். மேலும் மாற்று கலாச்சாரங்களை கைவிட்டு நடக்க எல்லாம் வல்ல அல்லாஹ் நம் அனைத்து பெண் மக்களுக்கும் முஸ்லிம்களுக்கும் தௌஃபீக் செய்வானாக. ஆமீன். மாற்று மதத்தவர்கள் என்ன கடைபிடிக்கிறார்களோ அவைகளை நாம் செய்யவே கூடாது. அதற்கு மாற்றமாக முஹம்மது நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் நமக்கு கற்றுக் கொடுத்த ஒவ்வொரு சுன்னத்துக்களையும் தெரிந்து கொண்டு அதன்படி வாழ அல்லாஹ் தஆலா நம் அனைவருக்கும் கிருபை செய்வானாக. ஆமீன். மேலும் குர்ஆனை சரியான முறையில் கற்று அதனுடைய பொருளை விளங்கி ஓதி சரியான முறையில் 5 நேரமும் தொழுகக்கூடிய பாக்கியத்தை அல்லாஹ் தஆலா நம் அனைவருக்கும் தந்தருள்வானாக. ஆமீன். குர்ஆனை பிழையின்றி ஓதக்கூடிய பாக்கியத்தை அல்லாஹ் தஆலா நம் அனைவருக்கும் தந்தருள்வானாக. ஆமீன். முஹம்மது நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் எங்களுக்காக இந்த கையெல்லாம் கேட்டார்களோ அவை அனைத்தையும் நமக்கு அல்லாஹ் தஆலா தந்தருள்வானாக. ஆமீன். நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் மீது அதிகமாக ஸலவாத் ஓதக்கூடிய பாக்கியத்தை அல்லாஹ் தஆலா நம் அனைவருக்கும் தந்தருள்வானாக. ஆமீன். மறுமையில் முஹம்மது நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களுடைய சிபாரிஷை தந்தருள்வானாக. ஆமீன். ஹவுதல் கௌசர் என்னும் தண்ணீரை வாங்கி பருகக்கூடிய பாக்கியத்தை மறுமையில் நமக்கு தந்தருள்வானாக. ஆமீன். மறுமையில் அர்ஷுடைய நிழலில் எங்களுக்கு இடத்தை தந்தருள்வானாக. ஆமீன். முன்கர்ணக்கீர் கேள்வி எனக்கு லேசாக்கி வைப்பானாக. ஆமீன். கபருடைய வேதனை விட்டும் அல்லாஹ் தஆலா நம் அனைவரையும் பாதுகாத்தல் புரிவானாக. ஆமீன். கபரில் ஒளியை தந்தருள்வானாக. ஆமீன். கபரை கண்ணு கேட்டிய தூரம் வரை விசாலமாக்கி வைப்பானாக. ஆமீன். அல்லாஹு தஆலா நமக்காக எந்த கட்டளையை சொல்லியிருக்கின்றானோ தொழுகையை சரியான முறையில் நிறைவேற்ற வேண்டும், எப்படி வாழ வேண்டும் என்று கூறியிருக்கின்றானோ அதன்படி வாழக்கூடிய பாக்கியத்தை அல்லாஹு தஆலா நமக்கு அனைத்து முஸ்லிம்களுக்கும் ஆக்கி அருள் புரிவானாக. ஆமீன். நம் அனைவரும் இவ்வளவு நேரமாக பொறுமையாக பயான் கேட்டு மற்றும் துஆக்களுக்கு ஆமீன் சொன்ன உங்கள் அனைவருக்கும் அல்லாஹு தஆலா ஹிதாயத் என்னும் பேரருளை தந்தருவானாக. ஆமீன். நம் அனைவருக்கும் அல்லாஹு தஆலா ஹஜ்ஜை நசீபாக்குவானாக. ஆமீன். சொர்க்கத்தை வாஜிபாக்கி நரகத்தை ஹராமாக்குவானாக. ஆமீன். அல்ஹம்துலில்லாஹ். இதுவரை பொறுமையாக பயான் கேட்டு மற்றும் துஆக்களுக்கு ஆமீன் சொன்ன உங்கள் அனைவருக்கும் அல்லாஹ் தஆலா நற்கூலியை தந்தருள்வானாக. ஜஸாக்கல்லாஹு கைரன் கசீரா. அஸ்ஸலாமு அலைக்கும் வரஹ்மத்துல்லாஹி வபரகாத்துஹு வ மக்ஃபிரத்துஹு.